அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் மதுரை ராமகிருஷ்ணன். சார், இந்த உலகத்திலேயே பெரிய ஆயுதம் எதுன்னு கேட்டா சொல் அப்படின்னா வார்த்தை. இந்த வார்த்தைக்கு மிகப்பெரிய வலிமை இருக்கு. நீங்க நிறைய இடத்துல பாருங்க, சொந்தங்கள் மத்தியிலேயே அன்னைக்கு அவன் கொடுத்த வார்த்தை சொல்லிட்டான்ல, 20 வருஷத்துக்கு முன்னாடி அவன் நாக்கு மேல பல்ல போட்டு அந்த வார்த்தையை சொல்லிட்டான்ல, இனிமே நான் அவன் கூட பேசவே மாட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய சொந்தங்கள் நிறைய பேரை பார்த்திருப்போம். இனிமே எனக்கும் அவனுக்கும் உறவே கிடையாதுப்பா. அதே போல முறிந்த உறவுகளை சில வார்த்தைகள் ஒட்ட வச்சிடும். கரெக்டா, ஒரு அன்பான ஒரு வார்த்தைகளை போய் சொல்லி முறிந்த உறவுகளை ஒட்ட வச்சிடும். சொல் ஒரு பெரிய ஆயுதங்க. அதனாலதான் வள்ளுவர் சொல்வன்மைனே ஒன்று எழுதினார். கேட்டார் பிணிக்கும் தகையவாய் கேளாரும் வேட்ப மொழிவதாம் சொல் அப்படின்வார். சொல்லுக சொல்லை பிரிதொரு சொல் அச்சொல்லை வெல்லும் சொல் இன்மை அறிந்துன்வார். அப்போ ஒரு வார்த்தை நம்ம சொல்லும் போதே இந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்தலாமா, இந்த விஷயத்துக்கு இந்த வார்த்தையை பயன்படுத்தலாமான்னு யோசிச்சு பேசணும் சார். இன்னைக்கு சாதாரணமா இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த ஜென்ஜி தலைமுறையாக இருக்கட்டும், அடுத்த தலைமுறையாக இருக்கட்டும், பேசும்போதே தேவையில்லாத வார்த்தைகளை சொல்லி பேசும்போது அது பின்னர் காயப்படுத்துற மாதிரியான ஒரு விஷயங்களாக உருவாகும். அதை தாண்டி நண்பர்களோடு பேசும்போது தான் ஒரு பெரிய ஆளுன்னு காட்டிக்கொள்வதற்காக சில கெட்ட வார்த்தைகளை பயன்படுத்தி பேசும்போது அது தன்னோட ஒரு பெரிய கெத்தாக இன்னைக்கு நினைச்சுக்கிறாங்க. நான் சமீபத்தில் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போய் பேச போகும்போது அந்த தலைமை ஆசிரியர் சொன்னார், சார் நீங்கள் தன்னம்பிக்கை விஷயங்கள்லாம் நிறையா சொல்கிறீங்க, அதே போல் இந்த மாணவர்கள்கிட்ட கெட்ட வார்த்தைகள் பேச வேணான்னு சொல்லுங்கள் சார், கெட்ட வார்த்தைகளை பேச வேணான்னு சொல்லுங்கள் சார். அவங்க கலோக்கியல நண்பர்களோட பேசும்போது கூட நேர்மறையான வார்த்தைகளை பேசும்போது சார் அது அவங்களுடைய வடிவமாக மாறும், அவங்களுடைய உருவமாக மாறும். நேர்மறை வார்த்தைகள் ஒரு சக்தியை கொடுக்கும். ஆனால் இந்த சினிமாக்களை பார்த்துட்டோம் அல்லது இந்த சமூக வலைதளங்களை பார்த்துட்டோம், கெட்ட வார்த்தைகள் பேசுறது தான் எல்லாராலையும் அங்கீகரிக்கப்படுதுன்னு நினைச்சிட்டு சாதாரணமாக பேசும்போதே 10 கெட்ட வார்த்தைகளோட பேசுறாங்க சார். ஆசிரியர்கள் கிட்ட கெட்ட வார்த்தையில பேசுறாங்க சார். இதெல்லாம் நீங்க கொஞ்சம் சொல்லுங்க சார்னு சமீபத்தில் ஒரு ஸ்கூல்ல சொன்னாரு. நானும் போய் அதை எடுத்து சொன்னேன். நான் தம்பிகளா, இந்த மாதிரி எந்த வார்த்தையை நம்ம பேசுறோமோ அதுதான் நம்மளுடைய வடிவமா மாறும். இப்போ நாளைக்கு இவரை பத்தி யோசிக்கிறோம், இந்த கார்த்திக்னு ஒருத்தர் இருப்பார், இப்போ அவர் எப்படின்னா அவர் பேசக்கூடிய வார்த்தைகள் ஞாபகம் வரும். இந்த சொல் மிக மிக வலிமையானது. அதனால தான் நீங்க உங்களுடைய வீட்டில் பேசினீங்கனாலும் சரி, கோபத்துல பேசும்போதும் சரி, அன்புல பேசும்போதும் சரி, நண்பர்களோடு பேசும்போதும் சரி, சரியான வார்த்தையை பயன்படுத்தி பேசுகிறோமா, சரியான முறையில் பேசுகிறோமா, இந்த வார்த்தையை அடக்கமா பேசுறோமா அல்லது திமிராக பேசுறோமா, இந்த வார்த்தையினுடைய டோன் சொல்றாங்கல்ல, என்ன டோன்ல அந்த வார்த்தையை டெலிவர் பண்றோம், இது எல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் சார். மக்களை ஈர்ப்பதற்கு இது எல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் சார். அமெரிக்காவில் வியட்நாம் போர் நடக்குது 1970. ஒருத்தர் ஃபோன் பண்றாரு, ஒரு ராணுவ வீரன், அந்த காலத்தில் எஸ்டிடி ஃபோன் தானே, ஃபோன் பண்ணுறாரு. அந்த பூத்லேருந்து ராணுவ வீரன் ஃபோன் பண்ணுறாரு தன்னுடைய தாய் தந்தையருக்கு. கிட்டத்தட்ட 1.5 மாதமாக அவர்கிட்டேருந்து காலே வராத அந்த நேரத்தில் அவன்கிட்டேருந்து ஃபோன் வந்துருச்சுன்னு தெரிஞ்சோன்னே அவங்க அப்பா போய் அப்படியே சந்தோஷமாக எடுக்கிறாரு. அப்பா நீ எப்படிப்பா இருக்க, போருன்றாங்க, அவ்வளவு போராட்டம்னு சொல்கிறாங்க, அவ்வளவு பிரச்சனைன்றாங்க, உனக்கு எதுவும் இல்லைல்லப்பா, நீ நல்லா இருக்கியான்னு சொல்கிறார். அப்பா நான் நல்லா இருக்கேன்ப்பா, நான் இன்னும் கொஞ்சம் நாளில் வீட்டுக்கு வந்துடுவேன்ப்பா, ஆனால் வரும்போது என்னுடைய நண்பனையும் அழைச்சிட்டு வருவேன். அவர் சொல்கிறதெல்லாம் கேட்டேன், என்னோட நண்பனை அழைச்சிட்டு வரேன், என் நண்பன் என் கூடயே இருந்தவன்ப்பா, அவனுக்கு போரில் ஒரு கையும் ஒரு காலும் போயிடுச்சுப்பா, ஒரு கையும் ஒரு காலும் போயிடுச்சு, அவனுக்கு யாருமே இல்லைப்பா, ஆதரவு தெரிவிக்க யாருமே இல்லைப்பா, அதனால் நான் என் ஃப்ரெண்டை நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடுவாப்பா, நம்ம என் ஃப்ரெண்டை நானே பார்த்துக்குவாப்பா, நம்ம வீட்டில் வச்சு நம்ம பார்த்துக்கலாமாப்பான்னு கேட்குறான். இப்போ அவங்க அப்பா சொல்கிறாரு, எப்பா அது எப்படிப்பா முடியும், ஒரு கையும் ஒரு காலையும் இல்லாதவனை வச்சு நீ எப்படி பார்த்துக்க முடியும், நம்மளால வேணா காசு ஏதாவது முடிஞ்சா நம்ம காசு வேணா கொடுத்துடலாமே தவிர வச்சுலாம் நம்மளால பார்த்துக்க முடியாதுப்பா, ஒரு கையும் காலும் இல்லாதவனை வச்சு எப்படி எல்லாராலையும் பார்த்துக்க முடியும், அவனுக்கு எல்லாரும் செஞ்சுட்டு இருக்க முடியாதுப்பா, அப்படிலாம் நம்மளால பார்த்துக்க முடியாது. அவங்க அப்பா ரொம்ப கடுமையாக திட்டிடுறாரு. அறிவு இருக்கா, கையும் காலும் இல்லாதவனை கூட்டிட்டு வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு வருவேன்ற உனக்குலாம் அறிவு இருக்கான்னு கண்ணா பின்னான்னு திட்டிடுறாரு, கோவத்தில் திட்டிடுறாரு. எப்போ ராணுவத்தில் இருக்கக்கூடிய தன்னுடைய மகனை, ரொம்ப நாள் கழிச்சு கூப்பிடக்கூடிய மகனை திட்டி ஃபோனை வச்சிடுறாரு. அதுக்கப்புறம் 1 மாதம் காலே வரல சார். அவங்க வீட்டுக்கு ஒரு அந்த காலத்தில் சொல்லுவாங்க டெலகிராம், திடீர்னு ஒரு டெலகிராம் வருது, ஸ்டார்ட் இமீடியட்லின்னு. இவர் என்னன்னு சக நண்பர்களுக்கு ஃபோன் அடிச்சு கேட்குறாரு. அவங்களோட ராணுவ நண்பர்கள்லாம் கேட்டால் சொல்கிறாங்க, சார் ஒரு பையனுக்கு 2 மாதத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு போரில் ஒரு காலும் ஒரு கையும் இழந்துட்டான் அவங்க பையன். அதுக்கப்புறம் உங்ககிட்ட ஒரு முறை ஃபோன் பேசினான், ஒரு மாதமாக ரொம்ப டிப்ரெஷனாகவே இருந்தான், திடீர்னு தற்கொலை பண்ணிட்டாங்க, அவங்க பையன் தற்கொலை பண்ணிட்டாங்க, அவனுடைய பூத உடலை வச்சுருக்காங்க, வேகமாக கிளம்பி வாங்க. பதறி அடிச்சு ஓடிருக்காரு. அப்புறம் தான் அந்த உண்மை தெரிஞ்சிருக்கு, இந்த ஒரு கையும் காலையும் இழந்தது இவனுடைய நண்பன் இல்லை, இவன் தான். அவனுக்கு அதை டைரக்டா சொல்ல முடியாம சாதாரணமா கேட்டிருக்கான், என்னைய நீங்க வச்சு பார்த்துக்க முடியுமான்னு கேட்கறத என் நண்பனை வச்சு பார்த்துக்க முடியுமான்னு கேட்டிருக்காங்க. அவங்க
அப்பா திட்டி வச்ச உடனே ஒரு பெரிய ஆற்றாமை என்னன்னா, தன்னுடைய குடும்பமே தன்னை பார்த்து கொள்ள முடியாது என்கிற ஒரு சூழ்நிலையை தெரிஞ்ச உடனே இனி வாழவே வேணாம்னு தற்கொலை பண்ணிட்டு போனான். ஒரு வார்த்தை ஒருத்தர் அழிச்சிடும் சார். ஒரு வார்த்தை ஒருத்தருடைய வாழ்க்கையவே மாற்றிருக்காரு. என்ன பண்ணணும்னா சரியான முறையில் சொல்லணும். கேட்டார் பிடிக்கும் தகையவாய் கேளார். சார், அறிஞர் அண்ணா அவர்கள் முதலமைச்சராக இருந்தப்ப அவருடைய எதிர்கட்சி தலைவருக்கு பிறந்தநாள் விழா வரும். அந்த சட்டசபையில் அறிஞர் அண்ணா அவர்கள் சொல்றாரு, எதிர்கட்சி தலைவர் பொறுமையானவர், இயேசுநாதரை போல அப்படின்னாரு. இயேசுநாதரை போல. உடனே அந்த எதிர்கட்சி தலைவர் சொல்றாரு, இயேசுநாதரை சிலுவையில் அறைந்தது போல் என்னை சிலுவையில் அறையாமல் இருந்தால் சரி அப்படின்னு அவர் கொஞ்சம் ஹார்ஷா சொல்றாரு. இப்ப அந்த நேரத்துல கூட பொறுமையா அறிஞர் அண்ணா சொன்னாராம், இயேசுநாதரை சிலுவையில் அறைந்ததற்கு காரணம் அவர் கட்சிக்காரர்கள் தானே தவிர எதிர்கட்சிக்காரர்கள் இல்லைன்னாராம். இப்ப அந்த இடத்துல கூட பொறுமையை இழக்காம என்ன அழகான ஒரு வார்த்தையை சொன்னோம்னா எல்லோருக்கும் பிடிக்குமோ அப்படியான வார்த்தைகளை பயன்படுத்துறாங்கல்ல, அவர்களால் மட்டும்தான் வாழ்க்கையை புரிஞ்சுக்க முடியும். நம்மளுடைய வார்த்தை, நம்மளுடைய பேச்சு, நம்மளுடைய சொல், நம்மளுடைய வாக்கியம் மற்றவங்களை சந்தோஷப்படுத்துறதாவே இருக்கணும் சார். ஒரு ஹாஸ்பிட்டல், இந்த ஹாஸ்பிட்டல் என்ன பண்றாங்க, ஜென்ரல் வார்டு இருக்கும்ல, ஜென்ரல் வார்டு, இந்த பெரிய ஜிஹெச்லாம் பார்க்கல, ஜென்ரல் வார்ட்ஸ்ன்னு. அந்த ஜென்ரல் வார்டில் 2 பேர் அட்மிட் ஆகுறாங்க. ஒருத்தர் இந்த பக்கம், நடுவில் ஒரு ஸ்க்ரீன் போட்டிருக்காங்க, இன்னொருத்தர் இந்த பக்கம். 2 பேருமே பெட் ரிட்டன் பீப்புள். 2 பேராலையும் பெட்டை விட்டு எந்திரிக்கவே முடியாது. இப்போ இவர் அவர்கிட்ட பேசுறாரு, நண்பா நீங்க எப்படி இருக்கீங்கன்னு. எடுத்தோடனே நண்பான்னு ஒருத்தர் பேசுறாருல, இவங்க 2 பேருக்கு வேற வழியே இல்லைங்க, எந்திரிச்சு போக முடியாது, பெட்டை விட்டு எந்திரிக்கவே முடியாது 2 பேராலையும். இப்படி பேசிக்கிட்டா மட்டும்தான் முடியும். நீங்க எங்கிருந்து வரீங்க, நான் எங்கிருந்து வரேன், எல்லாம் பேசுறாங்க. அப்போ ஒருத்தர் சொல்றாரு, நண்பா நான் படுத்திருக்கேன்ல இந்த பெட்டு, இது பக்கத்துல ஒரு சூப்பரா ஒரு ஜன்னல் இருக்கு நண்பா, எனக்கு இது போதும், அருமையான ஜன்னல் இருக்கு. இப்போ அவர் பார்க்குறாரு, அவர் பெட்டு பக்கத்துல எந்த ஜன்னலும் இல்லை, என் பக்கத்துல ஜன்னலே இல்லையே அப்படின்றாரு. கவலைப்படாத நண்பா, நான் உனக்கு இந்த ஜன்னல்ல என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் பார்த்து உனக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த ஜன்னல்ல பின்னாடி, ஜன்னலுக்கு பின்னாடி ஒரு பெரிய பூங்கா இருக்கு, அவ்வளவு அற்புதமான மலர்களோட ஒரு பூங்கா இருக்கு. இங்க யூக்லிப்டஸ் மரங்கள் இருக்கு, அப்புறம் புன்னை மரங்கள், இந்த மாதிரியான மரங்கள், இவ்வளவு மரங்கள் இருக்கு. இந்த பாரு 2 கிளி அங்க இருக்கு, இந்த கிளி இன்னொரு கிளியை கொஞ்சிக்கிட்டு இருக்கு நண்பா, இப்படி அவர் சொல்லிக்கிட்டே இருக்காரு. இந்த கிளி இன்னொரு கிளியை கொஞ்சுது. இப்போ ஒரு பறவை உட்கார்ந்து இருக்கு, ஒரு தாத்தாவும் ஒரு பேரனும் விளையாடிட்டு இருக்காங்க. இந்த பேரன் என்ன பண்றான்னா இப்படி தட்டி இப்படி விளையாடுறான். நாள் முழுக்க இதை சொல்லுவார் சார். இவங்க 2 பேருக்கும் வேற எந்த பொழுதுபோக்கும் கிடையாது. அந்த பார்க்ல என்ன நடக்குதுன்னு இவர் நாள் முழுக்க சொல்லிட்டே இருப்பார். ஒரு தாத்தா வந்தாரு, ஒரு இளைஞன் வந்தான், ஒரு காதலர்கள் உட்கார்ந்துருக்காங்க, ஒரு பறவை இப்படி போச்சு, ஒரு நாய் வந்ததுன்னு ஏதோ ஒரு விஷயத்தை இவர் சொல்லிக்கிட்டே இருப்பார். நாள் முழுக்க அந்த பார்க்ல என்ன நடக்குதோ அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே இருப்பார். ஒரு கட்டத்துல இந்த இன்னொரு நண்பர் இருக்காருல, அவருக்கு பெரிய பொறாமையே வந்துருச்சு. நம்மால இந்த பார்க்கை பார்க்க முடியலையே, இங்க வெறும் சோறு மட்டும் தானே இருக்கு, நம்மால இந்த பார்க்கை ரசிக்க முடியலையே, எதுவுமே இல்லையேன்னு இவருக்கு அவ்வளவு பொறாமை வந்துருச்சு சார். நாளாக நாளாக ஏதோ இயற்கையினுடைய அந்த சவால்களோ, இந்த பார்க்குக்கு பக்கத்துல இருந்தார், அதாவது இந்த ஜன்னலுக்கு பக்கத்துல இருந்தார்ல ஒரு நோயாளி, அவர் இறந்து போயிட்டார் சார். இந்த பார்க்கை பத்திலாம் சொல்லுவார்ல, பூங்காவை பத்திலாம் சொல்லுவார்ல, அவர் இறந்து போயிட்டாருங்க. அவர் இறந்து போயிட்டாரு, தன்னுடைய நண்பன் இறந்துட்டாருன்னு இவருக்கு ஆழ்ந்த ஒரு வருத்தம். எல்லாம் முடியுது. அதுக்கப்புறம் இந்த பேஷண்ட் இருக்காருல்ல, டாக்டர்கிட்ட கேட்டார், டாக்டர் என்னை அந்த வார்டுக்கு மாத்துங்க டாக்டர், அந்த ஜன்னல் பக்கத்துல இருக்கிறதுக்கு மாத்துங்க டாக்டர். எதுக்குன்னு கேட்டாங்க. அவர் இருந்தார்ல அந்த இடத்துக்கு என்னை மாத்துங்க. எதுக்கு பாரு, இல்ல மாத்துங்க டாக்டர். சரின்னு இவர் அந்த பக்கம் ஷிஃப்ட் பண்றாங்க சார். அந்த பேஷண்ட் இருந்தாரோ அதே இடத்துக்கு ஷிஃப்ட் பண்றாங்க. இவர் ஆச்சரியத்தோடு அங்க போய் உட்காந்து நிமிர்ந்து பாக்குறாரு. அங்க ஜன்னலே இல்லை சார், ஜன்னலும் இல்லை, ஜன்னலுக்கு பின்னாடி பார்க்கும் இல்லை, எதுவுமே இல்லை, வெறும் சுவர் தான் இருக்கு. அங்க எப்படி சுவர் இருந்துச்சோ அதே மாதிரிதான் இங்கேயும் சுவர் இருக்கு. ஆனா தான் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு நண்பனை மகிழ்ச்சி படுத்தணுன்றதுக்காகவும் தானும் மகிழ்ச்சியா இருக்கணுன்றதுக்காகவும் இவரா ஒரு கற்பனையா ஒரு ஜன்னலை உருவாக்கியிருக்காரு. கற்பனையா அந்த ஜன்னலுக்கு பின்னாடி ஒரு பூங்காவை உருவாக்கியிருக்காரு. கற்பனையா அந்த பூங்கால ஒரு மரங்களை உருவாக்கியிருக்காரு. தினம் தன்னுடைய கற்பனையின் மூலமா அந்த பூங்கால என்னெல்லாம் நடந்ததுன்னு இவர் மற்றவங்களுக்கு சொல்லி சொல்லி இவர் சந்தோஷப்பட்டிருக்காரு, கேட்கிறவங்களையும் சந்தோஷப்படுத்தியிருக்காரு. இதே மாதிரிதான் சார் வாழ்க்கை. நமக்கு சந்தோஷங்கள் நம்மிடம் இல்லை என்றாலும் கூட நாம் வார்த்தைகளின் மூலமாக சந்தோஷத்தை உருவாக்கிட முடியும். நம்ம வார்த்தைகளின் மூலமாக சந்தோஷத்தை பிறருக்கு கொடுத்து விட முடியும். நம்ம வார்த்தைகளின் மூலமாக மகிழ்ச்சியை பிறருக்கு பகிர்ந்து கொள்ள முடியும். இந்த வார்த்தைக்கான வலிமை அப்படிப்பட்டது. எப்படி அவர் இல்லாத பூங்காவை உருவாக்கி வாழ்க்கையவே வண்ணமயமாக மாற்றினாரோ, அப்படி நாம் இல்லாத ஒரு மகிழ்ச்சியை கூட வார்த்தைகளால் உருவாக்கிவிட முடியும். நல்ல வார்த்தைகளை பயன்படுத்துவோம். இனிய உணவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்துட்டுன்றார் வள்ளுவர். இல்ல, இவ்வளவு பழங்கள் இருக்கும்போது எவனாவது காய் எடுத்து சாப்பிடுவானாயா? அவ்வளோ அழகான வார்த்தைகள் தமிழ்ல இருக்கு.
அதை பயன்படுத்துங்கப்பான்னார். நல்ல வார்த்தைகளை, நல்ல சொற்களை நாம் பயன்படுத்தும் போது இந்த நாள் மட்டுமல்ல, எல்லா நாளும் இனிய நாள் தான். நன்றி.